கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று நான் நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சியோலில் இருந்தேன். அதன் பின்பு என் சொந்த ஊருக்கு திரும்பிட்டேன். அங்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. எனவே நிறைய புத்தகங்களை படித்தேன். நான் சன்சேனில் இருந்தபோது நிறைய புத்தகங்களை படித்தேன் என்று நீங்கள் சொல்லலாம். யாராவது புத்தகம் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டால் அவங்க வீட்டுக்கு உடனே போயிடுவேன். புத்தகத்தை கடனாக போய்ட்டு இரவு முழுதும் படித்துவிட்டு திருப்பி கொடுத்து விடுவேன். நான் படித்த புத்தகங்கள் இப்போது என் ஊழியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்குது. சொற்பொழிவுக்காக நான் தயாராகும்போது பொதுவாக நான் குறிப்புகளை எழுதி வைப்பேன். குறிப்புகளை எழுதும்போது இது இந்த சொற்பொழிவுக்கு ஏற்றதல்ல என்று புத்தகங்களை நினைப்பது போல நானும் நினைப்பேன். யாரோ ஒரு புத்தகங்களை வெளியிடலாம் என்றார். முதலாக பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவதும் மறுபிறப்பின் ரகசியம் என்ற புத்தகத்தை வெளியிட்டேன். பூசணில் நடந்த இந்த ரட்சிப்பு நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தின் கருத்துக்கள் இருந்தன. அது ஒரு புத்தகத்தில் வெளியிடப்பட்டது. போதகர் அக்சு பார்க் அவர்களை நான் 1986ஆம் ஆண்டில் முதல் முறையாக சந்தித்தேன். பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்ற புஸ்தகம் போதகர் அக்சு பார்க் அவர்கள் வெளியிட்ட முதலாவது புஸ்தகம். பூசான் நகரத்தில் நடைபெற்ற கருத்தரங்களை அவர் பிரசங்கித்த செய்திகளை தொகுப்பாக கொண்டது இந்த புஸ்தகமாகும். ஏறத்தாழ 1.3 மில்லியன் புத்தகங்கள் இது வரைக்கும் விற்கப்பட்டிருக்கு. நான் முழுவதும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்னுடன் சபையில் பணிபுரிந்த சில பாஸ்டர்கள் உதவியால் இந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. நல்ல புத்தகங்களை எழுதும்படி என்னை சுற்றி இருந்த பாஸ்டர்கள் ஊக்கப்படுத்தினேன். அவர்கள் புத்தகங்களை எழுதுகிறார்கள். சில நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன. என்னுடைய புத்தகங்களை அநேக மக்கள் படிப்பதால் புத்தகங்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. 2001ஆம் ஆண்டு முதல் மனக்கல்வி பற்றி புத்தகங்களை வாலிபர்களுக்காக எழுத துவங்கினேன். இந்த புத்தகங்கள் வாலிபர்களின் வாழ்வில் மிகவும் உதவுவதால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 2019 நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலேஜில் மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சுலபம். அங்கே சில மாணவர்களை வழிநடத்துறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற சில மாணவர்கள் கம்ப்யூட்டர் கேம்ஸ்க்கு அடிமையாக இருந்தாங்க. சில பேர் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் குடும்ப பிரச்சனையால் அவங்க இதயத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போச்சு. ஆனால் அது எனக்கு சரியாக தோணலை. அப்புறம் மன ரீதியான பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது புத்தகம் இருக்கான்னு நான் தேடி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் முதல்ல இருதயத்தின் தளத்தில் நிற்பது அப்படிங்கிற புத்தகத்தை நான் பார்த்தேன். அதை யார் எழுதுனாங்கிறது எனக்கு முக்கியமாக தோணலை. ஆனால் அதோட தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருதயத்தின் தளத்தில் நிற்பதுங்கிற புத்தகத்தை வாசித்தா மாணவர்களுக்கு நல்ல வார்த்தையில் சொல்ல முடியும்னு நான் நம்பினேன். நான் ஆசிரியராக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தின் மூலமாக நான் மாணவர்களை வழிநடத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுடைய கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சது. அவங்களோட கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சது. அதனால் இன்னும் அதிகமாக அந்த புத்தகத்தை வாங்க நினச்சேன். அந்த புத்தகத்தோட பின்னால் பார்க்கும்போது அதை எங்கே வாங்க முடியும்னு போட்டிருந்துச்சு. அதை வச்சு அதை வாங்குறதுக்காக நான் ஆர்டர் போட்டேன்.
ஒருத்தர் எழுதின புத்தகத்தோட எல்லா பாகத்தையும் நான் இதுவரைக்கும் வாங்கினதே இல்லை. அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் தற்செயலாக டிசம்பர் 2019 கிறிஸ்மஸ் கண்டாட்டாவை நான் பார்த்தேன். என்னோடய மனைவிக்கு அங்கே போகிறதுக்கு தற்செயலாக 5 டிக்கெட் கிடச்சிது. சபைகளில் நான் நிறைய கண்டாட்டாவை நான் பார்த்துருக்குறேன். அதனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் போனேன். எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கேபிஎஸ் ஹாலில் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பாஸ்டர் பார்க் செய்தி கொடுத்தாரு. நான் வாசித்த அந்த புத்தகத்தை எழுதுனது அவர் தான். ஏன் அவர் இங்கே இருக்கார்? நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது அங்கே கதவு பக்கத்தில் பாஸ்டர் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட போய், பாஸ்டர், அந்த புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு என்னோடய விசுவாசம் பாஸ்டரோட விசுவாசத்தை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அது வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் மற்ற போதர்களை காட்டிலும் பாஸ்டர் பார்க்கோட புத்தகத்தின் மூலமாக வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமாம், இப்போ வாலிபர்கள் புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு அதிகமாக விருப்பம் காட்டாததற்கு காரணம் ஊடகங்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த டிவைசஸ், டெக்னாலஜி போன்ற காரியங்களுக்கு பழக்கமாகிட்டாங்க. அவங்க புஸ்தகங்களை வாசிப்பதற்கு பழக்கமாகலை. சரி, எப்படி புஸ்தகங்களை வாசிப்பதற்கு அவர்களை பழக்கமாக்குவதுன்றதை நாங்கள் யோசித்தோம். மைண்ட் எஜுகேஷன் அப்படின்றது குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவு போல. குழந்தைகளால் பால் மட்டும்தான் குடிக்க முடியும். எடுத்த எடுப்பில் அவர்களால் கனமான உணவுகளை சாப்பிட முடியாது. அதை போல தான் இந்த மாதிரி கடினமான சாப்பாடை சாப்பிடுவதற்கு குழந்தைகளை நம்ம இந்த மாதிரி குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்து பழக்கப்படுத்துவது போல மைண்ட் எஜுகேஷன் என்பதும் அதே போன்ற பங்கை வைத்திருக்கிறது. நான் எழுதிய புத்தகங்கள் ஒன்றை போல் மற்றொன்று இருக்கும். மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் ரட்சிப்பும் மீண்டும் பிறத்தலின் ரகசியம் ஆகும். நான் தொடர்ந்து புத்தகங்களை எழுதினேன். மக்கள் இது சத்தியத்தின் புத்தகம் என்று படித்தாங்க. இந்த புத்தகத்தின் மூலம் மக்கள் பலரும் என்னோட ஒத்து போனாங்க, எனக்கு உதவும் ஆரம்பித்தாங்க. மேலும் இந்த புத்தகம் நன்கு விற்பனையானது. மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை படித்த பலரும் தங்கள் இருதயங்களில் மாற்றத்தை பெற்றுக்கிட்டாங்க. நான் இதை குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் எழுதுபவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தம் செய்து கொள்வேன். அதன் பிறகு அது முழு புத்தகமாக மாறும். அதன் பிறகு மற்றொன்று. இதுபோல் நான் பல புத்தகங்களை ஓராண்டில் எழுதுவேன். அந்த புஸ்தகம் போதகர் பார்க் அவங்க பூசான் நகரத்தில் நிகழ்த்திய ஒரு மாபெரும் கருத்தரங்கில் அவர் கொடுத்த செய்திகளுடைய தொகுப்பாகும். நானும் அந்த நேரத்தில் பூசானில் தான் இருந்தேன். அவருடைய செய்திகளை கேட்டேன். அதை நான் கேட்டப்ப இதுவரை நான் அறிந்திராத கிறிஸ்தவத்தை என்னோட இருதயத்தில் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. நான் கொரியாவில் கேள்விப்பட்ட தேவனை பற்றி என்னோட இருதயத்தில் தெரிந்திருந்த விஷயங்கள் எனக்கு தெளிவில்லாமல் இருந்ததுன்றதை நான் பார்த்தேன். போதகர் அக்சு பார்க் அவங்க உண்மையான தேவனுடைய வேதாகமத்தை அறிய வைத்தார் என்று நான் சொல்ல முடியும். அவர் ஜனாதிபதியை சந்தித்தாலும் சரி, வீடல்லாத தெருவில் இருக்கிற ஒரு நபரை சந்தித்தாலும் சரி, யாரை சந்தித்தாலும் அவர் சந்திக்கிற அந்த நபர்களை தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் என்ற முறையில் அவர் வழிநடத்துகிறார். அதே சமயத்தில் அந்த வகையான பல சூழ்நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதில் ஒரு காரியத்தை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், போதகர் எப்படி தான் சந்திக்கும் மக்களுடைய இருதயங்களை இந்த அளவுக்கு நல்ல முறையில் ஆதாயப்படுத்த முடிகிறது. அவர் யாரை சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட மக்களை சந்தித்தாலும் சரி, அனைவருடைய இருதயத்தையும் அவர் ஆதாயப்படுத்துகிறார். இதற்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது? அதை குறித்து நான் ஆர்வமாக கவனித்து பார்த்தேன். கடைசியாக அந்த ரகசியம் பணிவுதான் என்ற காரியத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். உண்மையாகவே மக்கள் எப்படிப்பட்ட இருதயங்களை உடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவர்களோடு பேசுகிறார். மக்களுடைய இருதயங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் ஆதாயப்படுத்துவதை தனது வாழ்க்கையாகவே கொண்டு வாழ்கிறார். உண்மையாக பலருடைய இருதயங்களையும் அவர் கவர்ந்திருக்கிறார். 예, 감사. 아이고, 오셨습니까? 반갑습니다.
안녕하세요. 예. 약속 지키러 애들 잘 와요. 아, 예, 고맙습니다. 오셨어요. 고맙습니다. 고맙습니다. 예. 아, 군대에 지금 있어요. 아, 그래. 언제 제대해? 이제 한 6개월 정도 남았어요. 아, 그렇군요. 이제 대학교 다니는데요. 일단 최근에 남자친구 때문에 고민이 많이 있어요. 이제 나중에 저한테 시간. 언제쯤 한번 시간 더, 사무엘 시간 약속해가지고 하면 될 것 같아요. 네. 아, 예. 몸이 좀 어때요? 몸 좋아졌어요? 나왔습니다. 아, 예, 고맙습니다. 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 예. மணக்கல்வித் துறையானது 2012ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதற்கு முன்பாக நாங்கள் மனநிலையை குறித்து வாலிபர்களுக்கு 1995ஆம் ஆண்டிலிருந்தே கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இதே துறையானது போதகர் அக்சு பார்க் அவருடைய வழிகாட்டல் மூலமாக மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்து மனக்கல்வி என்பது மிகவும் சிறப்பான முறையில் முழு வீச்சில் நடைபெற்றது. அதிர்ஷ்டவசமாக 2015ஆம் ஆண்டு உலகத்தின் முதல் எழுத்துப்பூர்வமான கல்வி சட்டம் தென்கொரியா தேசத்தில் நிறுவப்பட்டது. இந்த எழுத்துப்பூர்வமான கல்வி சட்டம் மாணவர்களுக்கும் பொது ஊழியர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவலர்களுக்கும் அது போன்ற மக்களுக்கும் கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டியதாக மாறியது. மனக்கல்வியின் அவசியத்தை அரசாங்கம் யோசித்ததால் இந்த சட்டம் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு நாங்கள் மனக்கல்வியினை மிகவும் சிறப்பான முறையில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இராணுவ தளங்கள், காவல் நிலையங்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்கள் பயிற்சி போன்ற இடங்களில் செயல்படுத்தினோம். ஆகவே 2012ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக IMEI என்று அழைக்கப்படுகிற சர்வதேச மனக்கல்வி அமைப்பை நாங்கள் நிறுவி அதன் மூலமாக 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்த ஆண்டு துவங்கி 2020 வரைக்கும் மனக்கல்வியை கற்பித்து பல விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறோம். மனக்கல்வியை கற்று மனக்கல்வியின் மூலமாக பயன்பெற்ற மக்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 90 லட்சத்திற்கும் மேற்பட்டதாகும். இதற்காக மாத்திரமல்லாமல் போதகர் பார்க் அவர்கள் சுவிசேஷத்திற்காகவே வாழ்ந்தார். அதன் விளைவாக நானும் சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழவும் முடிகிறது. போதகர் உலகின் கடுமையான சூழல்களோடு ஒப்புரவாகாமல் சுவிசேஷத்திற்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அதை காணும்பொழுது நானும் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். அவருடைய பிரசங்கத்தை கேட்டது மாத்திரமல்லாமல் அதன் மூலமாக ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு ஊழியத்தின் பலவிதமான காரியங்களையும் நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது நான் மனக்கல்வியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சுவிசேஷத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ செய்த அவருக்கு இருதயத்திலிருந்து நன்றியை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், உலக கருத்தரங்கு. அமெரிக்காவில் கொரிய பெண்மணிகள் அமெரிக்க ஆண்களை திருமணம் செய்து அங்கே இருக்கிறார்கள். அங்கு அந்த குடும்பங்களில் பிறந்த சில குழந்தைகளுக்கு அநேக பிரச்சனைகள் உள்ளன. பெற்றோர்கள் கொரியர்களாக இருந்தாலும் அமெரிக்க கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிளவை தீர்க்க முடியவில்லை. எவ்வளவுதான் முயன்றாலும் முடியவில்லை. பெற்றோர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்க கலாச்சாரமும் தெரியாது. இதனால் அநேக மோதல்கள் ஏற்பட்டன. அமெரிக்காவில் ஒரு பெண்மணி கணக்காளராக வெற்றியடைந்தார். ஆனால் தனது மகனை நன்றாக வளர்க்க இயலாமல் போனது. இதன் காரணமாக அவளின் மகனின் பிரச்சனைகள் போதகர் ஓக்ஸோ பார்க்கிடம் வந்தது. என் மகனுக்கு உதவுங்கள், அவன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டும் போதையிலும் இருக்கிறான். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவன் சுடப்பட்டு கொல்லப்படுவான் என்று நான் நினைக்கிறேன். போதகர் ஓக்ஸோ பார்க்கிடம் அந்த பெண் தன் இருதயத்தில் அவ்வித பயத்துடன் பேசினாள். நான் கொரியாவில் இருக்கிறேன், நான் எப்படி உதவ முடியும் என்று அவர் பதிலளித்தார். நான் எனது மகனை கொரியாவிற்கு அனுப்புகிறேன். அப்படியென்றால் அவனை இங்கே அனுப்பு. அவன் 1 மாதம் போதகருடன் கொரியாவில் இருந்தபோது மாற்றப்பட்டான். அவன் திரும்ப அமெரிக்காவிற்கு திரும்பியபோது அவனைப் போல இருப்பவர்களை விட நல்ல மாற்றத்துடன் காணப்பட்டான். அதை பார்த்த மற்ற பெற்றோர்களும், ஆஹா, இந்த சிறுவன் எப்படி இந்த பெரும் மாற்றமடைந்தான்? அவன் கொரியாவை பார்வையிட்டான் என கேள்விப்பட்டேன்.
நானும் என் மகனை அங்கு அனுப்ப வேண்டும். இந்த மாதிரியாக ஒரு நபர், அடுத்த ஆண்டு 28 மாணவர்கள் வந்தனர். அதற்கு அடுத்த ஆண்டு 58 மாணவர்கள், மேலும் அடுத்த ஆண்டு அதிகரித்து கொண்டிருந்தது. ஒரு வருடம் கழித்து 500 மாணவர்கள் கொரியாவிற்கு வந்தனர். இதன் மூலம் IOF 2001 நிறுவப்பட்டது. இது உலகின் பல வாலிபர்களுக்கு நம்பிக்கையை தரும் துவக்க புள்ளியாக அமைந்தது. இதுதான் IOF-இன் பின்னணியாகும். ஒரு நபரின் மாற்றம் என்பது அவரது இருதயத்தின் மாற்றமாகும். ஒரு நபர் தன் எண்ணங்களினால் கடினப்பட்டால் அங்கு மாற்றம் வர இயலாது. இருதயம் மாறும்போது எண்ணங்கள் மாறுகிறது. எண்ணங்கள் மாறும்பொழுது செயல்கள் மாறுகின்றன. எனவேதான் IOF இருதயத்தின் மாற்றம் எண்ணங்களின் மாற்றத்திற்கான முதல் புள்ளி என்று கருதப்படுகிறது. அதனால் ஒரு நபர் மாறும்பொழுது நாங்கள் இதை கூறுகிறோம். அநேக வாலிபர்கள் இந்த மாற்றத்திற்கான துவக்கப் புள்ளியின் மூலமாக புதிய வாழ்வை வாழ்கிறார்கள். வணக்கம், நான் ஊழியன் யங்கொன் சோ. நான் கானாவில் ஊழியம் செய்தேன். என் குடும்பத்தில் என் மனைவி யங்சுக் ஹா மற்றும் என் மகள் யங்சோ. அவள் சமீபமாக திருமணமாகி ஆப்பிரிக்காவில் இருக்கும் கென்யாவிற்கு ஊழியராக சென்று விட்டாள். போதகர் ஆக்ஸோ பார்க் ஒருமுறை என்னிடம் கூறினார், நாம் ஆப்பிரிக்காவில் ஒரு உலக கருத்தரங்கை நடத்தலாம். நாம் ஏன் அந்த அரசிடம் ஒப்பந்தம் பெற்று விசா விலக்குகள் பெறக்கூடாது என்றார். அதை கேட்டபொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர்கள் விசா விலக்குகள் தருவார்களா? ஆனால் போதகரின் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாலிபர்களுக்கான அமைச்சரிடம் நமக்கு விசா விலக்குகளுக்கு தயவு செய்து விண்ணப்பிக்கவும் என்றேன். வெளிநாட்டிலிருந்து 400 பேர்கள் வருகிறார்கள் அல்லவா? வாலிபர்களுக்கான அமைச்சர் இதை கேட்டபொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என்னால் பணம் எதுவும் தர இயலாது, ஆனால் எனது வாலிபர்களுக்கான அமைச்சர் என்ற தலைப்பை விசா விலக்குகளுக்கு மேல் வரியில் இடுகிறேன் என்றார். இது கானாவில் 2012 நடந்த உலக கருத்தரங்கில் நடந்தது. கானாவின் முன்னாள் முதல் பெண்மணி அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டார். அவர் ஒற்றுமையை குறித்து சொற்பொழிவாற்றினார். அதன் பிறகு நாங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி நின்று எங்களை வரவேற்றார். அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கைகுலுக்கி இருக்கையில் அமரும்படி கூறினார். நான் IOF தலைவர் போதகர் ஆக்ஸோ பார்க்கை நேற்று சந்தித்தேன் என்று நாட்டின் முதல் பெண்மணி போதகர் பார்க்கை ஜனாதிபதிக்கு அறிமுகப்படுத்தினார். நான் போதகர் வார்த்தைகளை கேட்டு மிகப்பெரிய மாற்றம் எனக்குள் வந்தது என்றார். போதகரே, இது உங்கள் நேரம் என்று சொன்னவுடன் நான் உங்களுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்துள்ளேன் என்று போதகர் கூறினார். பொதுவாக பரிசுகள் ஒரு பெட்டியில்தான் இருக்கும். ஜனாதிபதி சற்றும் முற்றும் பார்த்தார். கிராஷியஸ் பாடல் குழுவின் பாடல்கள்தான் பரிசுகள் என்று போதகர் கூறினார். அவர் பல ஜனாதிபதிகளின் முன்னிலையில் பாடியுள்ளார்கள். அவர்கள் இன்று கானானிய பாடல்களை உங்களுக்காக பாடுவார்கள். அவர்கள் 2 பாடல்களை பாடுவார்கள். ஜனாதிபதி உடல் நோய்வாய்ப்பட்டு முதுகு சாய்ந்திருந்தாலும் ஒவ்வொரு பாடல்களின் மெல்லிசையும் முணுமுணுத்து மிகவும் ரசித்து கொண்டிருந்தார். ஜனாதிபதி சற்றும் முற்றும் பார்த்தார். எனக்கு உடல் நலக்குறைவாக இருக்கிறது. என் மருத்துவர் எனக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார். என் நிலை சரியாகும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார். நான் இன்னும் 5 நாட்கள் உயிருடன் இருப்பேன் என்று கருதுகிறேன் என்றார். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். தினமும் சபையில் கலந்து கொள்கிறேன். பலரும் என்னை உண்மையுள்ள ஜனாதிபதி என்கிறார்கள். ஆனால் என் இருதயத்தில் ஒரு கவலை இருக்கிறது. நானும் மனிதன்தான். மேலும் உடனே போதகர்
மேன்மைக்குரியவரே, நீங்கள் பாவம் உள்ளவர் என்று நீங்கள் நினைப்பது எப்படி என்று கேட்டார். நான் பாவம் செய்தேன், என்னிடம் பாவங்கள் உள்ளன இல்லையா? அப்படியல்ல என்று போதகர் கூறினார். தமது பாவங்களை தானே நியாயந்தீர்த்து கொள்ளும் மனிதன் எந்த நாட்டிலும் கிடையாது. அதுதான் நீதி. மேன்மை பொருந்தியவரே, நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் பாவங்களுக்கான நியாயப்பிரமாணத்தை பார்த்ததுண்டா என்று போதகர் அவரிடம் சென்று பல்வேறு வார்த்தைகளை பேசினார். ஹுண்டாய் வாகன நிறுவனத்தை பற்றி சிறப்பாக பேசினார். ஹுண்டாய் வாகன நிறுவனத்தின் தலைவர் திரு ஜியங்ஜங் ஆலையை பார்வையிட வந்தபோது அங்கு ஒரு ஊழியன் தரையை துடைத்து கொண்டிருந்தான். அவன் தலைவர் காரிலிருந்து வருவதை பார்த்து, வணக்கம் ஐயா என்று வரவேற்றான். பிறகு தலைவர் அவனுடைய பெயர் திரு கிம் என்பதை பார்த்து, இயக்குனர் கிம், நீங்கள் சிறப்பான பணியை செய்கிறீர்கள் என்று தலைவர் தோளில் தட்டி கொடுத்து கூறினார். அந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். புதிய ஊழியனாக இருந்தபடியினால், நான் இயக்குனர் அல்ல, நான் புதிய ஊழியன் என்று அவன் மீண்டும் கூறினான். மீண்டும் அந்த தலைவர் அந்த ஊழியரை தட்டி கொடுத்து, இந்த நிறுவனத்தில் நான் உன்னை இயக்குனர் என்று கூறினால் இன்று முதல் நீ இயக்குனர் என்று கூறினார். அந்த நாள் முதற்கொண்டு அந்த நபர் இயக்குனராகவே மாறினான். இந்த கதையை கூறிய பிறகு அதேபோல கானாவின் ஜனாதிபதி ஒருவரை பார்த்து, நீங்கள்தான் வாலிபர்களுக்கான அமைச்சர் என்றால் அந்த நபர் வாலிபர்களுக்கான அமைச்சராக இருப்பார் என்று போதகர் கூறினார். அதேபோல ஜான் மாவு ஆலையின் தலைவர், நீங்கள் நீதிமான் என்று தேவன் கூறினால் நான் நீதிமான் என்று அவர் பதிலளித்தார். கானாவின் ஜனாதிபதி, நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய் என்று தேவன் கூறுகிறார். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று ஜனாதிபதி பதிலளித்தார். இப்படிதான் அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்துக்கொண்டு சமாதானம் அடைகிறேன் என்று அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் ஜனாதிபதியின் தலையின் மேல் கையை வைத்து ஜெபித்தார். ஜெபித்து முடித்த பின் நாங்கள் வந்துவிட்டோம். அதன் பின் 4 மணி நேரம் கழித்து போதகருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. போதகரே, நான் ஜனாதிபதியின் மனைவி பேசுகிறேன். சற்று நேரத்திற்கு முன்பாக ஜனாதிபதி இந்த உலகத்தை விட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார். இப்பொழுது பரலோகத்தில் உள்ளார் என்று கூறினார்கள். ஜனாதிபதி மரிப்பதற்கு கொஞ்சம் நேரமே இருக்கையில் அவர் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை பெற்றது போதகருக்கு மிகவும் நன்றிக்குரிய இருதயத்தை தந்தது. போதகரே, உங்களுக்கு மிக்க நன்றி. பாவத்தின் நிமித்தம் வழியிலும் நம்பிக்கை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். போதகரே, நீங்கள் எனது மகளுக்கு தாத்தாவாகவும் என் குடும்பத்திற்கு தகப்பனாகவும் இருக்கிறீர். உமக்கு நன்றி. மேலும் எங்கள் வருங்காலங்களிலும் நாங்கள் இந்த ஊழியத்திற்கு நன்றி உள்ளவர்களாகவும் ஆண்டவருடனும் உங்களுக்குள்ளும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அனைத்து நாடுகளுக்கும் போய் கருத்து அரங்குகளை எல்லாம் நடத்தினோம். உதாரணமாக, நாங்கள் ஆப்பிரிக்காவில் தொலைதூர இடங்கள், பாலைவனங்கள், இந்தியா, சீனா, ரஷ்யா மற்றும் தொலைதூர நாடுகளுக்கும் சென்றோம். ஹார்லிம் நகரத்தில் அநேக குற்றங்களும் போதைக்கும் அடிமையான மக்களும் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே நியூயார்க்கில் கருத்தரங்குகளை நடத்தினோம். ஹார்லிமில் மிகப்பெரிய சர்ச்சுகள் நீண்ட காலத்துக்கு முன்பு இருந்தன. அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அமரக்கூடிய சர்ச்சுகள் இருந்தன. எதிர்பாராத விதமாக அநேக சர்ச்சுகள் 50 அல்லது 100 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். அப்படிப்பட்ட சர்ச்சுகளை கடனாக பெற்று ஹார்லிமின் சாட்சியாக துவங்கியுள்ளோம். முதலாக ஹார்லிமுக்கு சென்றபோது வீட்டு மக்களை சந்திப்பதற்காக வீட்டு கதவுகளை தட்டுவோம். நாங்கள் போதைக்கு அடிமைப்பட்டவர்களால் அதிர்ச்சி உள்ளாகியுள்ளோம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா?
நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது என்று அந்த மக்கள் கூறுவார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்து அங்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்காக பாடுவோம். பிறகு ஹார்லிம் சிறிது சிறிதாக மாறியது. இந்த நாட்களில் நாங்கள் செல்லும்போது நீங்கள் இங்கு கருத்தரங்குகளை நடத்தினால் ஹார்லிம் நிறைய மாறியுள்ளது என்று மக்கள் கூறுகிறார்கள். நாங்களும் அதை உணர முடிகிறது. நாங்கள் வீடு வீடாக சென்று சுவிசேஷத்தை போதிக்கும்போது போதைக்கு அடிமையானவர்கள் தொடப்படுகிறார்கள். எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்குள் மாற்றம் வருகிறது. ஒரு வருடத்தில் 2 முறை ஹர்லிமுக்கு சென்று பெரிய சர்ச்சைகளில் கருத்து அரங்கங்களை நடத்தினோம். ஒவ்வொரு கருத்து அரங்கிலும் மக்கள் கேட்பதற்காக கூடுகிறார்கள். கலந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் பெறுகிறார்கள். மேலும் ஹர்லிமின் கடினமான சூழ்நிலைகள் சிதறி போயின. நாங்கள் ஹர்லிமில் ஒரு சர்ச்சையை திறந்தோம். இப்போது நான் ஹர்லிமுக்கு சென்றபோது நீங்கள் இங்கே வந்ததுனால ஹர்லிம் மாறிவிட்டது என்று மக்கள் பலரும் சொல்கிறாங்க. இது அமைதியாகவும் அனைவரும் சமாதானம் இருக்கிறார்கள் என்று நான் கேட்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹர்லிம் மக்களின் சாட்சிகளை கேட்கும்போது அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு மாறி இருக்கிறார்கள் என்று நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். நான் அந்த சூழ்நிலைக்கு பழக்கமானவன் அல்ல. ஆனால் நாங்கள் அவர்களை பொதுவாக சந்திப்போம். நாங்கள் காலையிலும் மாலையிலும் செல்வோம். ஆனால் வீடு வீடாக சென்று என்னை பற்றி சாட்சி கூற மாட்டேன். பொதுவாக இளம் மாணவர்கள் பிட் நோட்டீஸுகளை எடுத்துக்கொண்டு அங்கே போவாங்க. அங்கு போதைப் பொருட்களை உபயோகிக்கும் மக்கள் இருப்பதை கண்டு திகச்சு போவாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியுமா, என்ன செய்வீங்க தெரியுமா என்று அவர்கள் அடிக்கடி கேட்டார்கள். ஆனால் எங்கள் மாணவர்கள் சிரித்து கொண்டு அவர்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். கருத்து அரங்கிற்கு வரவழைப்பார்கள். மக்கள் ஒவ்வொருவராக வர துவங்கினாங்க. இப்பொழுதும் அதை காண முடிகிறது. நாங்கள் அமெரிக்க பூர்வீக ஒதுக்கீடு உள்ள இடங்களையும் ரஷ்யாவில் உள்ள விளாடிகாவ் கஸையும் சந்தித்தோம். இந்த இடத்திலும் ஹர்லிம் போல மாறிவிட்டது. அதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் இந்த கருத்து அரங்குகளை எனது ஊழியங்களில் எல்லாம் தொடர்ந்தேன். அநேக ஜனங்கள் கருத்து அரங்கிற்கு வந்து பாவங்களிலிருந்து ரட்சிப்பை பெறுவார்கள். அவர்கள் மாறுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகரை தவிர வேறு நல்ல பணி எதுவும் இல்லை. இது பணி என்று கூட சொல்ல முடியாது. வினோதமாக இருக்கிறது. ஆனால் நான் பணியாற்றுகிறேன். அது எவ்வளவு பயனுள்ளது என்று உணர்ந்து செய்கிறேன். மகிழ்ச்சியுடன் செய்கிறேன். வணக்கம், என் பெயர் டெரி ஹேண்டர்சன். நான் நியூயார்க் நற்செய்தி சபையில் போதகராக இருக்கிறேன் மற்றும் CLF என்ற நிகழ்ச்சியின் பொது செயலாளராக இருக்கிறேன். நான் போதகர் ஆக்சு பார்க்கை முதலில் சந்தித்தபோது அந்த நாள் என் வாழ்க்கையை மட்டுமல்ல, மேலும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் மாற்றியது. பிறகு நான் 19 வயதாயிருந்தபோது நற்செய்தி ஊழிய பள்ளியில் நுழைந்தேன். அந்நேரத்தில் என் தந்தையும் சகோதரனும் கூட போதைக்கு அடிமையாகவும் மற்றும் சூதாட்டத்தில் இருந்தனர். அவர் கொடூரமான செயல்களை செய்வார், போதைப் பொருட்களை விற்பார் மற்றும் பிரச்சனையான வாழ்க்கையில் வாழ்ந்தார். நான் போதகர் ஆக்சு பார்க்கை சந்தித்ததும் போதகரிடம் எனது பிரச்சனைகளை விவரித்து கூறினேன். அவர் மிகவும் அமைதியாக கேட்டார். பிறகு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், உன் தந்தையும் சகோதரனும் ஏன் இன்னும் அந்த வழியில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் இன்னும் இயேசுவை சந்திக்கவில்லை என்று சொன்னார். என் தாயும் தந்தையும் திருமணத்திற்கு பிறகு பல இன்னல்களை சந்தித்தனர். போதகர் ஆக்சு பார்க் அவர்களின் சொற்பொழிவு மற்றும் ஐக்கியம், அவரது வழிகாட்டுதலினால் என் குடும்பம் ஒன்றாக இருக்கிறது. மேலும் எனது 2 சகோதரர்களுக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள். போதகர் ஆக்சு பார்க்கும் எனக்கும் என்ன சம்மதம்? ஆனால் அவரு என்னோட தந்தைக்கும் மேலாக இருக்கிறார். அவர்தான் என் குடும்பத்தின் வாழ்க்கையை காப்பாற்றிய கடவுள். உலகம் அவரை பற்றி தெரிந்து கொண்டதை காட்டிலும் நான் அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன். நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். நான் பிரேசிலுக்கு ஏறத்தாழ ஜனவரி 15, 1998 வந்தேன். பிரேசில் தென் அமெரிக்காவில் பாதி நிலப்பரப்பையும் பாதி மக்களையும் எடுத்திருந்தது. இது உலகில் 5வது மிகப்பெரிய நாடாகும். அந்த சமயத்தில் எங்கள் ஊழியம் அங்கு இல்லை. அந்த நேரத்தில் பெரு, அர்ஜென்டினா போன்ற அண்டை நாடுகளில்
நமது ஊழியம் இருந்தாலும் பிரேசிலில் நமது ஊழியம் இல்லாதிருந்தது. ஒரு நாள் போதகர் என்னை அழைத்து கொரியாவிற்கு விமான சீட்டு பெற்று வருமாறு கூறினார். அந்நேரத்தில் கொரிய வான்வழியானது கொரியாவிலிருந்து சாவிஃபாலோவிற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் வழியாக சென்றது. அநேக கொரியர்கள் கொரிய வான்வழியாக குடிபெயர்ந்திருப்பதால் கொரியர்கள் அந்த விமானத்தில் இருப்பார்கள் என்று போதகர் கூறினார். அந்த விமானத்தில் அவர்களுக்கு சாட்சியும் சுவிசேஷமும் பிரசங்கிக்க வேண்டும். அப்பொழுது அந்த மக்கள் உனக்கு தங்குவதற்கு வீட்டையும் தந்து உதவி செய்வார்கள் என்றார். போதகரே, நான் போதகர் பியோப்சியோப் கிம்மையும் என்னுடன் அழைத்து சென்றால் அவருக்கும் தங்க இடம் கிடைக்கும், பிறகு அவர் குடும்பமும் வரலாம் அல்லவா? ஆனால் போதகர் கடுமையாக பதிலளித்தார். நல்லதுதான், ஆனால் அப்படி செய்யாதே. போதகர் பியோப்சியோப் கிம்மிற்கு தேவன் ஏற்கனவே தயார்படுத்தி விட்டார் என்றார். எனக்கு அங்கு யாரையும் தெரியாது, அவர்கள் மொழியும் தெரியாது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் போதகர் மூலம் என் இருதயத்தில் செலுத்தப்பட்ட வார்த்தை ஜெகோவா ஜீரே, ஆதியாகமம் 22, இது மட்டும் என் இருதயத்தில் இருந்தது. எனவே நான் கலங்கவில்லை. உண்மையில் நான் என்ன செய்யப் போகிறேன் என்று நினைத்து தான் கவலைப்பட்டேன். அந்த வார்த்தைகள் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தன. ஆஹா, தேவன் எனக்காக அனைத்தையும் தயாராக வைத்திருக்கிறார். இது என்னுடைய விசுவாசம் அல்ல. பிரேசிலில் 22 ஆண்டுகளாக நான் போதித்ததை விட 3 மாதம் போதகர் நேரலையில் போதித்தது மிக ஆச்சரியமாக இருந்தது. போதகரின் அந்த நேரடி ஒளிபரப்பின் மூலம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முக்கியமான ஊடகங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. முன்பு அங்கு ஒருவர் கூட கிடையாது. ஆனால் அங்கே 100க்கும் அதிகமான இடங்களில் முக்கியமான ஊடகங்கள் எங்களது கட்டுரைகளை முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. சமீப காலங்களில் நேரடி ஒளிபரப்பாளர்கள் பலரும் சிறப்பான ஒளிபரப்பு நிலையங்களும் போதகருக்கு ரசிகர்களாகி விட்டார்கள். மேலும் பிரேசிலில் நான் 22 வருடங்கள் நான் செய்ததை விட போதகரின் 3 மாதம் நேரடி ஒளிபரப்பின் மூலம் ஆச்சரியமான காரியங்கள் நிகழ்ந்துள்ளன. ஆகா, தேவன் என்னை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை புறஜாதியாருக்கு இந்த உரிமையை சபையின் மூலமாக அளிக்கும் பணியை செய்ய அனுப்பியுள்ளார். துவக்கத்தில் நான் மிக கடுமையாக பணியாற்றுவேன். என்னை ஊழியத்திற்காக அனுப்பிய போது ஊழியத்திற்கு ஏமாற்றம் தராதவாறு கடுமையாக உழைத்தேன். ஆனால் அது அவ்வாறு நடக்கவில்லை. பணிகள் நன்றாக நடக்காத போது இதை என் கிரியைகளினால் செய்ய இயலாது என்ற இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். இது தேவனுடைய சபையாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலும் நடக்கும். அதன் பிறகு உண்மையில் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இன்று வரை நான் எந்த காரியங்களையும் செய்யவில்லை என்பதுதான். ஒளிபரப்பு நிலையங்களை பார்க்க சொல்லி சபை என்னிடம் கூறியது. நானும் அப்படியே செய்தேன். மற்ற நாடுகள் ஒளிபரப்பி கொண்டிருந்தன. நான் ஒரு ஒளிபரப்பு நிலையத்தை எங்களை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொண்டேன். அதன் இயக்குனர் முடியும் என்று கூறினார். பிறகு ஒளிபரப்பை கேட்கும்போது இயக்குனர் அதை மிகவும் விரும்பினார். போதகர் ஆக்சு பார்க்கை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கலாம் என்று கூறினார். எனக்கு ஆவணப்படம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் ஒளிபரப்பு நிலைய இயக்குனர் எனக்கு ஆலோசனை வழங்கினார். எனவே நான் இவற்றையெல்லாம் நான் அனுபவித்தேன். நான் எதுவும் செய்யவில்லை. சபை சொன்னதை நான் அப்படியே செய்தேன். நான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒரு படி சென்றேன். தேவன் அனைத்தையும் தயாராக வைத்திருப்பதை காண முடிந்தது. நான் போதகர் பியோப்சியோப் கிம், சாவ் பாவுலோவின் ஊழியர். எனக்கு 59 வயதாகிறது. என் மனைவியின் பெயர் ஈஞ்சோலி. எங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். எனக்கு 4 பேரக்குழந்தைகள் இருக்கிறார்கள். போதகரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீண்ட நாட்களாக நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று நினைத்து பார்க்கக்கூட முடியாது. எஸ்தர் உண்மையில் மொர்தெகாயை சார்ந்திருந்தாள். மொர்தெகாய் அவருடைய இருதயத்தை சுதந்திரமாக்கினான். அது நியாயப்பிரமாணத்தின் சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. எஸ்தர் மொர்தெகாய் மூலம் ஒரு தேசத்தையே காப்பாற்ற முடிந்தது. அதே போல என்னுடைய இருதயத்தால் அல்ல, போதகர் எனக்காக என்னுடைய விசுவாசத்துடன் போராடி என் இருதயத்தின் சிந்தனைகளிலிருந்து என்னை விடுவித்தார். எனவே பிரேசிலில் மட்டுமல்ல, போர்ச்சுகீஸ் பேசும் நாடுகளிலெல்லாம்
விலைமதிப்பற்ற பணியை என்னால் செய்ய முடிந்தது. ஒளிபரப்பின் மூலமும் கொரோனா கிருமி மூலமும் நான் உங்களை சந்தித்து மிக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களில் ஒருவனாக மாறியிருக்கிறேன். உண்மையில் நன்றி போதகரே. இதுவரை சுவிசேஷத்தை பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு போதித்தமைக்காக உங்களுக்கு நன்றி. நான் கிழக்கு தூர பகுதியில் ஒளிபரப்பப்பட்டேன். அங்கு நான் பிரசங்கித்தேன். சுவன் சிறைச்சாலையின் தலைமை கல்வி விவகாரத்தின் தலைவர் என் ஒளிபரப்பை கேட்டார். அவர் கண்டுபிடித்து என்னை வரவழைத்தார். மேலும் என்னை சுவன் சிறைச்சாலைக்கு அவர் அழைத்தார். அப்படித்தான் சுவன் சிறைச்சாலைக்கு நான் முதலாக போனேன். அங்கு தலைமை கல்வி விவகாரத்தின் தலைவரிடம் பேசினேன். அவர் என்னை பரிசுத்த பைபிள் கிளாஸ் நடத்த சொன்னார். அதிலிருந்து திங்கட்கிழமை மதிய வேளைகளில் பல மணி நேரம் சொற்பொழிவாற்றுவேன். பல கொலைகாரர்கள், குற்றவாளிகள், இன்னும் அநேக பேர் தங்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் முழுமையாக ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் முழுமையாக மனம் மாறினார்கள். அவர்களில் பல பேர் போதகர்களும் ஆனார்கள். இப்போது நலமுடன் சிலர் சபையில் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறார்கள். சிலர் மட்டும் சபையில் வருகிறார்கள். சிலர் வருவதே இல்லை. ஆனால் பலர் எங்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறியிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு வாழ்வதற்கு பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. நாங்கள் சமீபத்தில் கடினமான ஒரு வைரம் என்ற ஒரு படத்தை தயாரித்தோம். அந்த படத்தில் உண்மையான கதாபாத்திரம் போதகர் கீ சங் கிம் ஆவார். அவர் ஜெயிலில் இருந்தபோது ஒரு புத்தகத்தை படித்தார். அவர் ஜெயிலில் கொலை குற்றத்துக்காக 16 வருடங்கள் சேவை செய்தார். ஜெயிலிருந்து விடுதலையாளருக்கு முன்னாடி தனது அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுத நினைத்தார். நம் விசுவாசத்தையும் மனநிலைமையும் பற்றி அதிகமாக போதிக்கிறோம். பல வேளைகளில் சின்ன வயசு பசங்க சிந்தனை இல்லாமல் பேசுகிறார்கள். உள்ள உணர்வுபடி பல குற்றங்கள் நடைபெறுகின்றன. நாம் அவர்களுக்கு எவ்வாறு ஆழமாக சிந்திப்பது பற்றி போதிக்கிறோம். இரண்டாவதாக சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பது பற்றி அவர்களுக்கு போதிக்கிறோம். மூன்றாவதாக ஐக்கியம் மற்றும் பரிமாற்றம் குறித்து அவர்களுக்கு போதிக்கிறோம். இந்த காரியங்கள் அவர்களுக்கு சமுதாயத்தில் மிக உதவியாக இருக்கும். சமீபத்தில் நாங்கள் ஒரு மைண்ட் எடுகேஷன் கிளாஸை கென்யாவிலிருந்து வந்த பொது ஊழியர்களுக்கு கொரியாவில் நடத்தினோம். பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். விரைவில் இந்த எடுகேஷனானது கென்யாவின் பொது ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முழுவீச்சில் நடைபெறும். இந்த வழியில் குற்றவாளிகள் உண்மையில் மாறுகிறார்கள், தூய்மை அடைகிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவம் முழு உலகிலும் தவறான திசையில் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சுவிசேஷமானது இயேசு, யோவான் மற்றும் பாலிகாப் மூலமாக வல்லமையாக பரப்பப்பட்டது. ஆனால் சுவிசேஷம் சில காலங்களுக்கு பிறகு திரிக்கப்பட்டு செயற்கையாக்கப்பட்டது. இதற்கு வெளியிலும் கிறிஸ்துவத்தின் வரலாற்றை நீங்கள் பார்த்தால், எப்பொழுதெல்லாம் விலைமதிப்பற்ற தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் அநேக பிரச்சனைகள் கிறிஸ்துவத்தில் இன்று உலகம் முழுவதும் இருக்கிறது. மக்களிடம் ஏன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு செல்வோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் 10-20 ஆண்டுகள் சபைக்கு செல்பவர் கூட பாவத்திலிருந்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்வது பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளாமல் நாங்கள் பாவிகள் என்று கூறுகிறார்கள். போதகரும் கூட நாங்கள் பாவிகள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பாவிகள் என்று கூறினால்
இயேசு ஏன் நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவை தோற்றுவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பைபிளை நீங்கள் பார்த்தால் நாம் பாவம் செய்து தீமை செய்கிறோம் என்று தெளிவாக கூறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமது பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கிறது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தமாகும். நாம் என்றென்றும் நித்தியத்திற்கும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை பைபிள் சொல்கிறது. ரெண்டாயிரத்தி 17 750 போதகர்களை நியூயார்க்கு அழைத்து வார்த்தையை ஒரு வாரம் போதித்தேன். அவர்கள் முழுவதும் ஆச்சரியப்பட்டு மனம் மாறினார்கள். பிறகு ஹாங்காங் மற்றும் பல நகரங்களிலிருந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். உலகம் முழுவதும் 1 பில்லியன்களும் மேலான மக்கள் வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனவே நாங்கள் சமீபத்தில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் கருத்து அரங்குகளை நடத்தினோம். கடந்த வாரம் அமெரிக்காவில் கருத்து அரங்கு நடத்தினோம். பல போதகர்கள் கலந்து கொண்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், அவர்கள் மனம் மாறினார்கள். இந்த வழியாக கிறிஸ்துவத்தில் புதிய மாற்றங்கள் வரும். சிதைந்த வழியிலிருந்து புதிய மாற்றங்கள் வரும்போது அது எளிதாக சிதைந்து போகிறது. ஆனால் சத்தியத்தை பிரசங்கிப்பதன் மூலம் போதகர்கள் அழைத்து விசுவாசத்தில் முழுமையாக நிறுத்த முடிந்தால் அது அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் சபையை குறித்த ஆச்சரியமான காரியங்கள் என்னவென்றால், சகோதரிகள் சபைக்கு வரும்போது கணவர்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள். பிறகு கணவர்கள் தங்கள் மனைவி சபைக்கு செல்வதனால் ஏற்பட்ட மாற்றங்களை கண்டார்கள். பல கணவர்கள் மனைவிகள் சபைக்கு வருவதனால் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதிலே துன்புறுத்தப்படுகிறார்கள். இது அற்புதமாக உள்ளது. (2020) உலகின் பல தொலைக்காட்சி நிலையங்களில் வாயிலாக கொரோனா வைரஸ் காரணமாக நான் போதித்தேன். எனது சொற்பொழிவுகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியதால் கேட்ட பாஸ்டருக்குள் தங்கள் இருதயங்களில் மாபெரும் மகிழ்ச்சியையும் எங்களோடு இணையவும் செய்தது. சீக்கிரத்தில் உலகில் கிறிஸ்துவத்தில் மாபெரும் மாற்றம் வரவிருப்பதாக நான் கருதுகிறேன். மேலும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கும் நன்றி. இந்த டாக்குமெண்ட்ரி படம் தயாரிக்கப்பட்டதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இயக்குனர் ரெடி பிரேசில் இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிப்பது குறித்து கூறும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் வாழ்க்கை இருள் நிறைந்ததாகவும் இயேசுவை சந்தித்த பிறகு என் வாழ்க்கை மாறுபட்டு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். அனைத்திற்கும் மேலாக நான் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை மற்ற மக்களுக்கும் கொடுப்பதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்போ என் சபை மிகப்பெரிய சபையாகும். அதிகமான பொருளாதார சிக்கலும் இல்லை. நீண்ட காலத்திற்கு முன்பு பாவத்திலிருந்து ரட்சிப்பு அடைவதற்கு முன்பு இருளான வாழ்வை வாழ்ந்தேன். இயேசுவை விசுவாசித்த பின்பு நான் பிரகாசமான வாழ்க்கை வாழ்கிறேன். பிரசங்க மேடையில் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும் போது இவர் நீண்ட காலத்துக்கு முன்பு இருந்தது போல இருக்கிறார் என்று மக்கள் நினைத்து பார்ப்பார்கள். அவளும் அப்படித்தான். மக்கள் எல்லோரும் எப்படி வாழ்ந்து காட்டுகிறார்கள் பாருங்கள் என்று மக்கள் கூறுவார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மேலும் ஜியோன் பொக்கேங் மாளிகையில் என் மனைவியுடன் நேர்காணலில் இருந்தபோது அவள் பேசாதவற்றை அவள் பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியும் நன்றி உள்ளவனாக இருந்தேன். இன்று நாங்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் ஜனாதிபதியாகும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன். அவர்கள் அமைச்சராகும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாலும் அதை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நான் இந்த பணியை மட்டுமே செய்வேன். ஏனெனில் அநேக மக்கள் இந்த பணியில் மாறுதல் அடைகிறார்கள். அவர்கள் மாறுவதை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
학생들을 만나면서 교육도 하고. 제가 16살 때 아까 전에 저 친구가